ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம பல்லவன் இருந்துட்டு நிலா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. சாரி அண்ணி, அந்த ஆள் மேலே இருக்கிற கோவத்தை உங்கள் மேலே நான் காட்டிட்டேன், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கேட்குறாரு. உடனே நிலா வந்து எதுவுமே காதில் போடாத மாதிரி அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பல்லவன் தாங்கிக்க முடியாமல் ஆள ஆரம்பிக்கிறாங்க. அழுறது தாங்கிக்க முடியாமல் நிலா இருந்துட்டு, எதுக்காகடா பல்லவா அழுந்துட்டுருக்கு? இங்கே பாரு, நானும் சும்மா தான் இருக்கேன். இங்கே பாரு, நீ நீ பட்டாசு வெடிக்க போய் தானே அவர் மேலே விழுந்துச்சு, கையில் அடிபட்டிருக்கு. நீ ஒரு சாரி சொல்லியிருந்தா நீ பரவாயில்லல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஆள்கிட்ட பேசவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் பட்டாசு வைக்கிறது உங்களுக்காக அண்ணி. அந்த ஆள் வந்து யார் நடுவில் நின்று டான்ஸ் ஆட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரோட்டில் போகிறவங்ககிட்டலாம் என்னால் சாரி சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னால் ரோட்டில் போகிறவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா சாரி சொல்லாமல் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, சரிங்க அண்ணி, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் அந்த ஆள்கிட்ட போய் நான் சாரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட போயிட்டு, பல்லவன் என்னால் தான் உங்கள் கையில் அடிபட்டுச்சு, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதுனால உங்களை மன்னிச்சு அப்பாவா ஏற்றுக்கிட்டேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. அண்ணி சொன்னதனால மட்டும்தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என்னால் தான் உங்கள் கையில் அடிபட்டுச்சு, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் என்ன மாதிரி ட்விஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.